என் பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நாம் இன்னைக்கு டே குக் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். இட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் போகமோட அம்மா அப்பா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போது அந்த ஹாலில் டேவோட அம்மா ஜேகேவோட அப்பா அப்புறம் ஜேகேவோட தாத்தா இவங்க எல்லோரும் தான் உட்காண்ட்ருக்காங்க. இப்போ டே தான், அம்மா என்னடா? சரிம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னது, கிளம்புறியா? இந்த டைம்லையா? டைம் என்ன ஆகுது? 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நீ இங்கேயே தூங்கு. காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு இப்படியே கிளம்பிடுவியா? சரியா? இல்லைம்மா, ஜிமின் அங்கே எனக்காக வெயிட் பண்ணிருக்கான். போகணும், நிறையா வேலை இருக்குது. அதான் தியாங், அதான் மேரேஜ் கிட்ட வந்துருச்சுல்ல. இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் காலேஜுக்கெல்லாம் போகிற? பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலாம்ல வீட்லேயே. நான் இதை உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே சொன்னேன், வேலைக்கெல்லாம் வேணாம், வீட்லேயே இரு அப்படின்னு. நீ தான் போகிறேன்னு அடம் பிடிச்ச. ஆனால் இப்போது ஏண்டா? ஏன் அவன் வேலைக்கு போனால் உனக்கு என்ன பிரச்சனை? ஆல்ரெடி ஒருத்தி சும்மா உட்காந்துட்டு சோறு திங்கிறது பத்தலை. இப்போ இவனையும் உட்கார வச்சு சோறு போட போகிற இல்லை? யார் சம்பாரித்த சொத்தை யார் அழிக்கிறது? பா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான்லாம் கரெக்டாக தான் பேசுகிறேன். நீ தான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன, அவனா வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் கூட நீ விட மாட்ட போல. என்ன நடக்குது இந்த வீட்டில்? நான் பேசாமல் அமைதியாக இருந்தா உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமாம், யாரை கேட்டு போகமோட வீட்டில் கல்யாணத்தோட மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னுட்டு இருக்க? என்ன என்ன நடக்குதுங்க? இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க? தியாங்க என்னோட பையன். என்னது, உன் பையனா? எவனுக்கோ பிறந்தவன் அவன் உன் பையன் இல்லை. என்ன புரிஞ்சதா? போதும், நிறுத்துங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதை பாருடா, என்னாலலாம் இந்த கருமத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. என்ன புரிஞ்சதா? ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அப்போவே கேட்டிருப்பேன், வேணான்னு பொறுமையாக இருந்தேன். ஆமாம், தியாங்க் ஏதோ நம்ம பிஸ்னஸில் இருந்து 1% ஷேர் கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்க. யாரை கேட்டு இதெல்லாம் முடிவெடுத்த? யாரப்பா கேட்கணும்? என்ன கேட்கணும்? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச சொத்து. எவனுக்கோ ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துட்ருக்க. இதெல்லாம் என் பேராண்டி ஜேகேக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா? எங்கிருந்தோ வந்தவனுக்கெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஷேர் கொடுக்கறது, கல்யாணத்தை முன்னாடி இருந்து மொத்த செலவையும் நானே பார்த்து நடத்துகிறேன்றது, இதெல்லாம் எதுவும் வேணாம். என்ன புரிஞ்சுதா? அதான் சம்பாதிக்கிறான்ல, அவன் கல்யாணத்தை அவனே பண்ணிப்பான். புரியுதா? அவன் லைஃப் அவனுக்கு பார்த்துக்க தெரியும். நீ ஒன்றும் பின்னாடியே இருந்து எல்லாத்தையும் பண்ணுறன்ற பேரில் பண்ணாத. என்ன புரிஞ்சதா? உனக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணணும். அவனை நீ பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு எவனுக்கோ பிறந்தவனெல்லாம் தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சம் கூடாது. என்ன புரிஞ்சுதா? நீ ஃபஸ்ட்டு கிளம்பி, நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, அது அது வந்து அது அம்மா, நீ ரூமுக்கு போ. இல்லைங்க, அது வந்து எப்படி? அது இவர், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. பார்த்து பத்திரமா போ. போயிட்டு கால் பண்ண, சரியா? இருக்கலாம்ல, ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா? எதுக்கு ஓடுறான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நல்லா தெரியுமே. உன்ன மாதிரி எவனாவது பெரிய பணக்கார பையன் இழிச்ச வாயன் கிடைப்பான்,
வளைச்சி போடலான்னு தானே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்பா போதும் நிறுத்துங்க. சி, என்ன குடும்பமோ தெரியல. ஒரு பக்கம் அம்மா இந்த மாதிரி, பையன் அதுக்கு மேலே. ச்சே, எப்பா இந்த காலத்துலையும் இப்படிலாம் இருக்காங்களே. தாத்தா அது வந்து ஏய், என்ன சொன்ன? தாத்தாவா? இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சாரி சாரி சார் சார் சாரி. தாத்தா, என்னப்பா? இங்கே வாங்களே ஒரு நிமிஷம். இருடா வரேன். தாத்தா இங்கே வாங்கன்னு சொல்கிறேன்ல, இங்கே வாங்க. என் பேராண்டி ஏதோ கூப்பிட்றான். இப்போ போ, அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த பாருடா, இவனை அப்படியே விட்டுரு. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியும். என்ன புரிஞ்சுதா? அதை பெரிய ஃபேமிலியாக பார்த்து கொடுத்துருக்கல்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியும். அதை விட்டுட்டு சொத்தில் பாதி தரேன், கல்யாணத்தோட மொத்த செலவையும் நானே பார்த்துக்கிறேன், காரு வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், உனக்காக ஆஃபீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணி தரேன், அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சது, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். தாத்தா தோ வரேன்டா, இவன் வேற ஒருத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஸ்டெப்ஸ் ஏறவே முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான் தேங்க மட்டுமே. தேங்க அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நிமிந்து ஜேகேவை பார்த்து ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி பார்வை பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஜேகேவோட அப்பா தான் தியாங். அப்பா, அவர் ஏதோ வயசானவர், ஏதோ பேசுகிறாரு, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நான் இருக்கேன் சரியா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, நான் அன்றைக்கே இதெல்லாம் வேணான்னு தானே சொன்னேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நானும் வேலைக்கு போகிறேன். கொஞ்சம் என்கிட்டயும் சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அப்பா எனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருந்துருக்காரு. அது எல்லாமே இருக்குது. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட கல்யாணம் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, நான் வரேன். தேங்க ஒரு நிமிஷம் இல்லை. என்னப்பா? வெளில போய் பேசலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாக் பண்ணுறான். ஜெகேவோட அப்பா தான் டேவோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஜெகே அப்படியே மேலேருந்து பார்க்குறான். அவன் எதுவுமே சொல்லலை, ரொம்ப சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு, நிஜமாலுமே உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே தானே? ஏன் கேட்குறீங்க அப்படி? இல்லை, எப்போல்லாம் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறோமோ அப்போல்லாம் சைலண்ட்டாகவே இருக்க. உன் ஃபேஸில் எப்பயும் சிரிப்பல்ல, அந்த ஸ்மைல் காணவே காணும். அதான் கேட்குறேன். உனக்கு போகாமல் பிடிச்சிருக்கல்ல? இது தப்பு தான், இப்போ கேட்குறது தப்பு தான். ரொம்ப லேட்டாக கேட்குறேன். உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஓகே தான். இந்த மேரேஜில் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு போகமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை லவ் பண்ணுறேன், அவரே என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு சரியா? அப்பா, அப்புறம் என்னோட அப்பா என் கூட இருந்திருந்தா எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரில. எனக்கு நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? ஜேகே எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன். நீ என்னோட பையன்தான் சரியா? நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நல்ல பையன். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். தாத்தா பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காத. அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்பா, அம்மாவை பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? ஏன் இப்படிலாம் கேட்குற? இல்லை, சும்மா தோணுச்சா தான் கேட்டேன்.
அம்மா பத்திரமா பார்த்துப்பீங்கள்ல? ஏய், அவன் என்னோட ஒய்ஃப். நான் பத்திரமா பார்த்துப்பேன். உன் அப்பா எந்த அளவுக்கு உங்களை 2 பேத்தையும் பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரில. ஆனால் உங்களை 2 பேத்தையும் உங்கள் அப்பா விட ஒரு மடங்கு அதிகமாக உங்கள் 2 பேத்தையும் நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். புரியுதா? ம், தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஏய், இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ம், ஏதாச்சும் ஒன்றுனா இந்த அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், சரியா? ம், இப்போ போ, போயிட்டு உன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. ம், உன் அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவளை என்றைக்குமே விட்டு போகாத. நீ இல்லாமல் அவளால் இருக்கவே முடியல, சரியா? ம், சரி, ஓகே. டைம் ஆச்சுப்பா, நான் கிளம்புறேன். மழை வருது. நான் வேணா கார் எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணவா? இல்லைப்பா, அதெல்லாம் வேணாம். கேப் புக் பண்ணிட்டேன், கேப் வந்துடும். ஏன் இத்தனை கார் இருக்குல்ல, ஒரு கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? இல்லைப்பா, அதெல்லாம் வேணாம், நான் கேப்லேயே போய்க்கிறேன். ம், அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே கிளம்புறான். ஜேகே அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஜேகேவோட தாத்தா தான், என்னடா, எதுக்குடா கூப்பிட்ட? நான் கீழே பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா, ஒரு முக்கியமான விஷயமா பற்றி. ஆ, உங்கள் அப்பங்காரன் பண்ணுறது சரியே இல்லை, சுத்தமாக சரியில்லை. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறக்கானா? ஆ, இதெல்லாம் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க? நீ எல்லாம் மாதிரி இல்லை. தாத்தா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆ, டேப்லெட் போட்டிங்களா? இதை கேட்கவாடா அங்கே கூப்பிட்டேன்? ஆ, நானே என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்டா வயசான காலத்தில் இந்த படிக்கட்டெல்லாம் என்னால் ஏறவே முடியல தெரியுமா? ஆ, இதுக்கா கூப்பிட்டேன்? கீழே இருந்தே கேட்டிருக்கலாம்ல? இல்லை தாத்தா, எனக்கு உங்கள் கூட தூங்கணும்னு தோணுது, அதான் கூப்பிட்டேன். என்னப்பா, என்னாச்சு? இல்லை, சும்மா தான், எனக்கு உங்கள் கூட தூங்கணும் போல இருக்கு, அதான். சரி, வா வா, வந்து படு, நான் உன் கூடவே தான் இருக்கேன், சரியா? ம். ஏன் தாத்தா, ஏன் உங்களுக்கு தேவை பிடிக்க மாட்டேங்குது? ஏன் அவனை அந்தளவுக்கு திட்டுறீங்க? எனக்கு வலிக்குது தாத்தா. அவன் குழந்தை, பாவம். ஆல்ரெடி நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். பத்தாததுக்கு நீங்கள் வார்த்தையாலே அவனை கொண்டுகிட்டு இருக்கீங்க. அவன் ரொம்ப பாவம் தாத்தா. என் பாப்பா, அவன் என் பாப்பா தாத்தா. என் பாப்பாவுக்கு ரொம்ப வலிக்குது. அவன் ரொம்ப பாவம். அதனால தான் நான் உங்களை மேலே கூப்பிட்டேன். எனக்கு வேற வழி தெரில தாத்தா. எனக்கு தியாகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவன் ஏன் தெரில ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஜேகே, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இல்லை தாத்தா, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் மடியில் படுத்து தூங்குறேனா, அதான். ஐயோ, என் சமத்து புள்ள, படு, நான் பார்த்துக்கிறேன். ம், ம். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் தான், டேவோட கேபினில் தான். டே அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்கான். ஏன்னா ஜேகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டே கிட்ட வந்து பயங்கரமாக கத்திட்டு போயிருப்பான். நீ எனக்கு வேணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு நீ வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு போயிருப்பான். அது எல்லாமே அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று நைட்டு ஜெகேவோட தாத்தா பேசினது அதுவும் சேர்த்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அப்படியே ரைட் சைடில் டர்ன் பண்ணி பார்க்குறான். அவங்க அப்பாவோட ஃபோட்டோ தான் இருக்கு. பா, ஜெகேவோட அப்பா கிட்ட பேசினப்பா, அம்மாவை பத்திரமா பார்த்துப்பாரான். அப்புறம் நான் எதுக்கு? ம், நானும் உங்கள் கூடவே வந்துடவா? எனக்கு இந்த உலகமே பிடிக்கல, இங்கே இருக்கிற யாரையுமே பிடிக்கலப்பா.
யாரையுமே பிடிக்கலப்பா. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. எல்லாரும் வார்த்தையாலேயே கொல்றாங்கப்பா. நானும் உங்க கூடவே வந்துடவா? ம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவரு உங்களை விட நல்லா பார்த்துப்பாராம். எனக்கு அவரை பற்றி தெரியும்ப்பா. அவர் ரொம்ப நல்லவர். உங்களை மாதிரியே அவர் ரொம்ப நல்லவர். அவர் அம்மாவை பார்த்துப்பாரு. இவ்வளோ நாளா நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு யாரும் இல்லை. நான் கூட இருந்து பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்லப்பா. அதான் அவரே பார்த்துப்பாருல்ல. ஆ நான் இல்லைன்னா கூட அவர் பார்த்துப்பாருப்பா. நானும் உங்க கூடவே வந்துடவா? ம் என்னால் முடியல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தலையெல்லாம் வலிக்குது. எனக்கு யாரையுமே பிடிக்கலப்பா. ப்ளீஸ்ப்பா, நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம தாங் தான் அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். வழக்கம் போல் ஜங்குக்கோட கேங் எல்லாருமே அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அந்த கிளாஸை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தாங் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப பொறுமையாக அவன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். டேய் மச்சான், அந்த சீன் அதுக்கப்புறம் நீ சொல்லவே இல்லை பார்த்தியா? ஆ நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னடா நடந்தது? ஆ ஆமாம் மச்சான், நானே மறந்துட்டேன் பார்த்தியா? ரொம்ப மஜாயாக இருந்தது. அதுக்கப்புறம் டேய் 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 என்னடா என்னடா இதெல்லாம் பார்த்தா எவனுக்காவது வருமா? ஆ ஏன்னா எல்லாம் கிரிஞ்சு படமாக இருக்கு. நான் ஒரு டைட்டில் சொல்லவா? டேய் 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 என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் பார்த்தா எவனுக்காச்சும் நெட்டுக்கிட்ட நிற்குமா சொல்லு? எல்லாம் கிரிஞ்சாக இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பெருசாக பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் ஒரு படம் பார்த்தேன்டா பா. சும்மா படம்னா அப்படி இருக்கணும், அப்படி காட்டணும், வேற லெவலில் இருந்தது. அப்படியாடா? அப்படி என்ன படம்டா? டைட்டில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கானுங்க. ஜங்குக்கோட ஐஸ் ஸ்ட்ரெயிட்டாக தாங்கிட்ட தான் போகுது. தாங்க இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கோட வாய்ஸை கேட்ட உடனே அவன் ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகி அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறான். டேய் சொல்லுடா, டைட்டில் என்னடா? உன் உடம்பில் எத்தனை மச்சங்கள் உள்ளது. டேய் என்னடா, டைட்டிலை கேட்கும் போதே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. படமும் வேற லெவலில் இருந்தது. நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் யாரையுமே பார்க்க விட்டதும் கிடையாது, பார்க்க விட போகிறதும் கிடையாது. நான் மட்டும்தான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு படம். டேய் 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 சொல்லுடா, எத்தனை மச்சம் இருந்தது? அதெல்லாம் கணக்கே இல்லைடா. அப்படியாடா? எங்கடா இருந்தது? முதல் மச்சம் அவன் கண்ணுக்கும் கீழே கருகருன்னு அவன் கண்ணு மாதிரி அழகான மச்சம். அடுத்தது அவன் மூக்கு மேலே ஒரு மச்சம், அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சீக்ஸில் ரொம்ப குட்டியாக அவ்வளோ அழகான ஒரு மச்சம். அதுக்கப்புறம் அவன் நெக்கில் ஒரு குட்டி அழகான மச்சம். டே அதுக்கப்புறம் ஏய் சி அலையாத, சொல்கிறேங்கல்ல. அதுக்கப்புறம் அவனுடைய ஜஸ்ட்டுக்கும் கீழே ஒரு அழகான மச்சம்.
அப்படியே கீழே வந்தா ஏய் சி பாய் மூடு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா. அப்புறம் நீ சொல்லு மச்சான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தா. அவன் ஹிப் ஓரத்தில் நல்லா கருன்னு ஒரு அழகான மச்சம். அந்த ஒயிட் ஸ்கின்னு, அந்த குட்டி மச்சம் பார்க்கவே சும்மா அப்படி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தா. அவனுடைய நெவலுக்கும் கீழே ஒரு மச்சம். அதுக்கப்புறம் போதும் நிறுத்து ஜங்கு. எவன்டா அது? ஓ நீயா? யோ இந்த வார்த்தைக்கு வேற வேலையே இல்லை. யோ எதுக்கு எந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுற? சைனீஸ். சாரி சார். இல்லை சார், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவனே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இப்படி ஒரு சீனெல்லாம் சொல்லுவான். அதை அழகாக என்ஜாய் பண்ணி இமேஜின் பண்ணி அப்படி ஒரு ஃபீல் கொடுத்து போய்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. மச்சான் நீ சொல்கிற, நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பார்த்து ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணுறான். ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே. ஜங்கு போதும் நிறுத்துன்னு சொல்கிறேன். என்னடா என்ன சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பேசுகிற? போதும் நிறுத்த. கிளாஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிளாஸில் என்ன பண்ணுற? இதுதான் பேசுவியா? இப்படி தான் பேசுவியா? உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல கிளாஸில் எப்படி இருக்கணும்னு? ஏய் என்ன சொன்ன? உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும், அவங்க உனக்கு என்ன ஆகுது, அந்த முறையை வச்சு கூப்பிடணும். இது எதுவுமே உனக்கு சொல்லி கொடுக்கலையா? எல்லாத்தையும் தப்பாக தான் பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? அசிங்கமாக வந்து கிளாஸில் பேசிக்கிட்டு இருக்க. அறிவில்லை, இப்படி தான் பேசுவியா? ஏய் என்ன நானும் பார்த்துட்டே இருக்க, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. விட்டன்னு வச்சுக்கோ. என்ன இது ஒன்று தான் இவ்வளோ நல்லா பண்ணாமல் இருந்த, இப்போ அதுவும் பண்ணுறியா? உன்னால் இதை மட்டும்தானே பண்ண முடியும். வேற என்ன உன்னால் பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும் உன்னால்? ஆமாம், உனக்கும் எனக்கும் தான் வேணாம். சொன்னா கேளு. வேணாம். என்ன? என்ன? அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிய. அப்புறம் இதில் நான் சொன்னா என்ன அசிங்கமாக இருக்கா? அசிங்கமாக இருக்கா ஜங்கோக்? டே மச்சான் என்னடா? ஏய் மூடுவாயா. அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, தேவையில்ல உள்ள வராதடா. ஏதாச்சும் எடுத்து அடிச்சிட போகிறேன். ஏத்தையா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? யார் பேசுறது, நானா நீயா? நான் பேசிகிட்டு இருக்கேனா நீ பேசிகிட்டு இருக்கியா? கிளாஸில் உட்காந்துட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன நானா அதை சொல்லிட்டேனா? பேசாமல் சைலண்டாக போயிடுவியா? சொல்லு. எத்தனை நாளைக்கு ஜங்குக்கு, எத்தனை நாளைக்கு நானும் பொறுமையாக இருக்கிறது? என்னால் முடியல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. லிசன் காய்ஸ், நான் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல போகிறேன். இது மொத்த காலேஜுக்கும் தெரிஞ்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்னால் முடியல. அதான் என்னால் முடியல ஜங்கு. ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ அந்த பயம் இல்லை. ஏன்னா என்னால் முடியல. எவ்வளோ நாள்
எவ்வளோ நாளுக்கு நான் இப்படியே பயந்து 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 சாகுறது? அதான் நானே சொல்லிடுறேன். நீ சொல்லாத, நானே சொல்லிடுறேன். லிசன் காய்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அது அது வந்து தியாங் வேணாம், ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணு. தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க. யார் தேவையெல்லாம் பேசுறது? நீயா நானா? ஆ, இப்படிதான் பேசுவியா? உனக்கு என்ன நானா சொல்லிட்டேன்னா நீ சைலண்ட் ஆயிடுவல்ல? அதான் நானே சொல்லிக்கிறேன். காய்ஸ், அது ஒன்றும் இல்லை. எனக்கும் தியாங் ஸ்டாப் பண்ணு. பாப்பா வேணாம், சொன்னா கேளு. வேணாம். இல்லை ஜங்குக், என்னால் சுத்தமாக முடியல ஜங்குக், இதை நானே சொல்லிடுறேன். டே மச்சான், அவனை ஸ்டாப் பண்ணுறான். தியாங் வேணாம். பாப்பா வேணாம், பாப்பா சொன்னா கேளு. இல்லை, நானே சொல்லிடுறேன் ஜங்குக், என்னால் முடியல ஜங்குக். இப்போ என்ன, நானே சொல்லிட்டேன்னு உனக்கு சந்தோஷம் இல்லை? அதை நானே சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை. எனக்கும் ஜங்குக்கும். பாப்பா பாப்பா என்னாச்சு? பாப்பா ஹே ஹே, கண்ணை தந்து பாரு. பாப்பா ஹே, பாப்பா என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி. பாப்பா ஹே ஹே, தேவம் தேவங்க என்ன பாரு. தேவம் தேவம் விளையாடாத தேவம், பயமாக இருக்கு தேவம். பாப்பா பாப்பா என்ன பாரு. என்னடா கண்ணை திறக்க மாட்டேங்கிற, பயமாக இருக்குடா. ஏ பாப்பா பாப்பா என்ன பாரு. பாப்பா ஜங்குக்கு அப்படியே தாங்கோட சீக்ஸில் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாப்பா எந்திரி பாப்பா, விளையாடாதடா, பயமாக இருக்குடா. டே டே பாப்பா பாப்பா எந்திரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஃபேஸில் தண்ணியெல்லாம் தெளிக்கிறான். ஆனால் தேங்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகுது. அவன் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. பாப்பா பாப்பா பயன்படுத்தாதடா, பயமாக இருக்குடா. ஏ என்னை விட்டு போனா சத்தியமாக உன்னை கொன்றுவேன்டா. ஏ பாப்பா எந்திரிடா. ஏ பாப்பா பாப்பா என்னை பாரு. தியாங் தியாங் என்னை பாரு. தியாங் தியாங் ஜங்குக், தியாங் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் ஜங்குக். டே பயமாக இருக்குடா, எந்திரிக்க சொல்கிறான் அவனை. ஏய் அது ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம், எந்திரி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜங்குக் தான் தியாங்க அவ்வளோ அழகாக ப்ரைலல்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணுறான். லிஃப்ட் பண்ணிட்டு அவ்வளோ வேகமாக அந்த காரிடாரில் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டேயர்ஸ், அழுதுகிட்டே தியாங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். பாப்பா எந்திரி பாப்பா, பயமாக இருக்குடா. பாப்பா பாப்பா பயமாக இருக்கு பாப்பா, உனக்கு சத்தியமாக கொன்றுவேன்டா. ஏ எந்திரிடா. தியாங் தியாங் பயமாக இருக்கு தியாங், உனக்கு ஒன்றுனா சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியாது தியாங். தியாங் கண்டிப்பாக நான் செத்துருவேன் தியாங். தியாங் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது தியாங், பயமாக இருக்கு தியாங். தியாங் எந்திரி தியாங். பாப்பா ப்ளீஸ்டா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாது தியாங், பயமாக இருக்கு தியாங். பாப்பா பாப்பா எந்திரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான்.